நிறைய பேர் லைஃபாக கூட இருக்கும், நிறைய பேருக்கு லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கும். இது நல்ல டைமிங்காக வந்துருச்சு. எஃபர்ட் அவ்வளோ ஃப்ரீயாக ஓடினாலே ஒரு 23 புள்ளி நம்ம தாறுமாறாக ஓடினாலாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கால் வலி அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சரி, அந்த டைம் தான். எல்லோரும் ஹாய், நேம் வந்து சந்தோஷம், சென்னையில் இருக்கேன். இது ஒரு சின்ன ஃபீட்பேக் தான் கௌஸ் அகாடமி பற்றி. இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து 2023 சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்காக ஃபிசிக்கல் வந்து நானே தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். எதுவும் கோச்சிங்லாம் எதுவும் போகல. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம கோச்சிங் போகிற அளவுலாம் அவ்வளோக்குள்ளே எதுவும் டைம் கிடைக்காது. நானே என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே ரன் பண்ணுவேன். டெய்லி 5 கிலோமீட்டர்லாம் ரன் பண்ணுவேன். ப்ராப்பராக வந்து எப்படி நம்ம ரன் பண்ணணுன்னே தெரியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 24 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருப்பேன். ஒரு 4 மாதம் 5 மாதமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது. ஃபுல்லாக 24 நிமிஷம் வரும். நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் 24.30 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சரி, அந்த டைம் தான் ரொம்ப புஷ் பண்ணி ஓடுவேன். அப்படின்னு மொத்தத்தில் 23.30 40 அந்த மாதிரி டைமில் வந்து முடிப்பேன். அப்புறம் இடையில என்னாச்சுன்னா கொஞ்சம் தலையில் ஒரு சின்ன அடிபட்டுது. ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா இது திருப்பி டைமிங் கொண்டு வர முடியலையே அப்படிங்கும்போது யூடியூப்பில் பார்க்கும்போது தான் நம்ம கௌஸ் அகாடமி பற்றி பார்த்தேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து கோச்சிங் பண்ணி நம்ம எப்படி தனியாக ரன் பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்னா இது நம்ம லாஸ்ட் அட்டம்ப்ட் வேறு, எஸ்எஸ்சிஜிடியில் வேறு எக்ஸாம் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் ஜாயின் பண்ணேன். அவர் வந்து நம்ம பாடி கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் கொடுப்பாரு. நம்ம அந்த ஷெடியூல் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். நானும் கரெக்டாக ஒரு மாதம் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் எனக்கே தெரிஞ்சது நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வச்சுருக்கேன். அந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன்லேயே 5 கிலோமீட்டர் வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போது வந்து எனக்கு கரெக்டாக 21.59 அந்த அவ்வளோ டைம்லேயே முடிச்சிட்டேன். ரொம்பலாம் புஷ் பண்ணி ஓடன மாதிரி தெரியல. நமக்கு கொஞ்சம் நார்மலாகவே ரொம்பலாம் நானும் புஷ் பண்ணி ஓடல. என்னோடய ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்த்திங்கன்னா நான் காலையில் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஈவினிங்லாம் பண்ணுறதில்ல. நான் சொல்லி தான் அவர்கிட்ட ஷெடியூல் கேட்டேன். நான் வந்து காலையில் மட்டும் தான் பண்ண முடியும், ஒர்க் போயிட்டுருக்கேன், நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் காலையில் மட்டும் தான் ஷெடியூல் வந்து எனக்கு இருக்கும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் கொடுப்பாரு. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் கொடுப்பாரு. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் 24 நிமிஷம்லாம். இப்போ எல்லாருமே ஓடலாம். 24 நிமிஷம்லாம் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஓடலாம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுட்டு எதுவும் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டியது இல்லை. கண்டிப்பாக நானும் எஸ்எஸ்ஜிடி வந்து அடுத்து ஃபிசிக்கல் வரும், அதுக்கும் நல்லா கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. கோச்சிங் தானே சொல்லிட்டு பயப்பட்டு யாரும் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோண்ணா. எனக்கு எதுக்கும் நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறோம். நிறைய பேர் லைஃபாக கூட இருக்கும், நிறைய பேருக்கு லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கும். வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய டைமிங் வந்து 25 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தது. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால 25 நிமிஷத்தில் அந்த மாதிரி முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போக போக ஷெடியூல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல டைமிங்காக வந்துருச்சு. எஃபர்ட் அவ்வளோ ஃப்ரீயாக ஓடினாலே ஒரு 23.15 அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் எல்லாராலையும் முடியும். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ரன் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு அந்த டவுட் எல்லாமே கரெக்டாக கிளியர் பண்ணுவார். எல்லாருக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் தான் முக்கியம். மற்றபடி நம்ம தாறுமாறாக ஓடினாலாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கால் வலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கைடன்ஸ் நல்லா இருந்தாலே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஃபிசிக்கல்லையும் போயிட்டு ஈஸியாக எப்போவுமே நம்ம ஜாலியாக ஓடுற மாதிரி ஓடிட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு நீட்டாக வந்துட்டே இருக்கலாம். ஒரு சின்ன ஃபீட்பேக் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இப்போ காம்படிஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. ரொம்பலாம் யோசிச்சுட்டு லைஃப் வந்து விட்டுறக்கூடாது நம்ம. அதனால் கொஞ்சம் நல்லா ஓடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.